இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாசத்தால் உருக வைத்த டி ராஜேந்தரின் 5 படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போலாம் சமூக வலைதளங்களில் டிஆர் பற்றி யாருமே பேசுகிறதே இல்லை. சரி, நாம்பளாவது ஏதாவது பேசுவோம் அப்படிங்கிறதுனால அவர் நடித்து இயக்கிய ஒரு 5 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் ஆல்ரவுண்டராக கலக்கி கொண்டிருந்தவர் தான் டி ராஜேந்தர். இவருடைய படங்கள் அனைத்தும் சென்டிமெண்ட்டுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும். பெரும்பாலும் உணர்வுபூர்வமான கதைகளை தேர்வு செய்து இயக்கிய டிஆரின் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய 5 திரைப்படங்கள் பாசத்தை காட்டி ஸ்கோர் செய்தார். அந்த படங்களை பற்றி பார்ப்போம். இதில் முதல் படமாக மைதிலி என்னை காதலி. டி ராஜேந்தர் எழுதி இயக்கி இசையமைத்த திரைப்படம் தான் மைதிலி என்னை காதலி. இந்த படத்தின் மூலம்தான் டி ராஜேந்தருடன் ஸ்ரீ வித்யா, அமலா ஆகியோர் அறிமுகமானார்கள். இதில் மைதிலியாக அமலாவும் மாணிக்கமாக டி ராஜேந்தரும் நடித்தனர். இதில் மாணிக்கம் மைதிலியை காதலிப்பார். அவர் தனது சுயநலத்திற்காக மட்டும் அவரை பயன்படுத்துகிறார். மைதிலி என்ற பெயருடன் ஒரு எழுத்தாளர் கதை எழுதி அதில் மாணிக்கத்தின் தியாகத்தையும் பார்த்து அவர் மீது காதல் ஏற்படுகிறது. இவ்வளவு உருக்கமான காதல் கதை களத்தை கொண்ட இந்த படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. அது மட்டுமல்ல, காதலியிடம் ஏமாளியாக இருந்த மாணிக்கத்தை திரையில் பார்க்கும்போது பலரும் கண்ணீர் வடித்தனர். இதில் இரண்டாவது படமாக தங்கைக்கோர் கீதம். டி ராஜேந்தர் எழுதி இயக்கி அவரது மனைவி உஷா ராஜேந்தர் தயாரித்த திரைப்படமான தங்கைக்கோர் கீதம் என்ற படத்தில் அண்ணன் தங்கையின் பாச போராட்டத்தை காட்டினார். இதில் நளினி மற்றும் ராஜேந்தர் இருவரும் அண்ணன் தங்கையாக நடித்தனர். நளினியை கஷ்டப்பட்டு வேலை செய்து தனி ஒரு ஆளாக ராஜேந்தர் கல்லூரி வரை படிக்க வைப்பார். ஆனால் ஆனந்த் பாபு காதலில் விழுந்த நளினி ஒரு கட்டத்தில் அவருடைய பிடிப்பிலிருந்து மீண்டும் அண்ணன் பார்த்து வைத்த சிவகுமாரை திருமணம் செய்து கொள்வார். ஆனால் திருமணத்தில் மாப்பிள்ளை வீட்டார் கேட்ட வரதட்சணையை கொடுக்க முடியாமல் போலி நகையை நளினிக்கு ராஜேந்தர் போட்டு விடுவார். ஒரு கட்டத்தில் அதை பற்றி ஆனந்த் பாபு தெரிந்து கொண்டு நளினியின் வாழ்க்கையில் மீண்டும் நுழைய பார்ப்பார். இதையெல்லாம் டிஆர் எப்படி சமாளித்து தன்னுடைய தங்கையை சந்தோஷமாக வாழ வைக்கிறார் என்பதுதான் இப்படத்தின் உருக்கமான கதை. இதில் மூன்றாவது படமாக உயிர் உள்ளவரை உஷா. இதில் டிஆருடன் நளினி, எஸ் சந்திரன், கங்கா உள்ளிட்டோர் இணைந்து நடித்தனர். இந்த படத்தில் இயக்குநராக, தயாரிப்பாளராக, இசையமைப்பாளராக, நடிகராக, பாடலாசிரியராக, ஒளிப்பதிவாளராக, வசனகர்த்தாவாக இன்னும் சினிமாவில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்தனை பொறுப்பையும் ஒரே ஆளாக சுமந்தவர். தொடர்ந்து தன்னுடைய படங்களில் 9 எழுத்துக்களில் டைட்டிலை வைக்கும் ஃபார்முலாவை இந்த படத்திலும் பயன்படுத்தியிருப்பார் டிஆர் ராஜேந்தர். இதில் பல்வேறு எதிர்ப்புகளை கடந்து காதல் ஜோடியை சேர்த்து வைக்கும் நல்ல ரவுடியாக ஜெய்பால் என்கின்ற கேரக்டரில் டிஆர் நடித்தார். இன்று வரை அந்த கதாபாத்திரம் ரசிகர்களிடம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. 40 ஆண்டுகள் கடந்தும் உயிர் உள்ளவரை உஷா என்கின்ற காவியம் காதலர்களால் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உருக்கமான காதல் கதையை கொண்ட படம்தான் இந்த படம். இதில் 4வது படமாக ஒரு தாயின் சபதம். டிஆர் எழுதி இயக்கி இசையமைத்து தயாரித்த இந்த படத்தில் ஒரு வழக்கறிஞராக தன்னுடைய அடுக்குமொழி வசனத்தால் பின்னி படல் எடுத்திருப்பார். இதில் டிஆர் அப்பாவியாக இருந்து தன்னுடைய தந்தையின் மீது கொலை குற்றத்தை சுமத்தி மரண தண்டனை வாங்கி கொடுத்த மூத்த வழக்கறிஞருக்கு எதிராக போராடும் மகனாக நடித்திருந்தார். தன்னுடைய அழகான குடும்பத்தை சிதைத்த பாவியை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக டிஆர் படும் பாடு இந்த படத்தை பார்ப்பதற்கு உருக்கமாக இருக்கும். இந்த வரிசையில் 5வதாக பார்க்க போகும் படம் என் தங்கை கல்யாணி. டிஆர் தன்னுடைய மகன் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்புவுடன் சேர்ந்து நடித்த படம்தான் என் தங்கை கல்யாணி. இதில் டி ராஜேந்தரனுக்கு தங்கையான கல்யாணியின் மகனாக சிம்பு நடித்திருந்தார். தன்னுடைய தங்கையையும் அம்மாவையும் அப்பா கைவிட்ட பிறகு டிஆர் தான் அவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் சகோதரி திடீரென்று மோசமான ஒருவரை காதலித்து சென்று விடுவார். அதன் பிறகு அவருடைய மகனுடன் மறுபடியும் தாய் வீட்டுக்கு வருகிறார். பிறகு தன்னுடைய தங்கச்சியை எப்படி மாப்பிள்ளையுடன் சேர்த்து வைத்து சந்தோஷமாக வாழ வைக்கிறார் என்பதுதான் படத்தின் கதை. இதில் அண்ணன் தங்கையின் பாச போராட்டத்தை டிஆர் உருக்கமாக சொல்லி ரசிகர்களை சென்டிமெண்டாக லாக் செய்தார். ஓகே வியூவர்ஸ், இந்த 5 படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்ச படங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.